29/8/2025 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை 11:54 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, தமிழர்களுடைய தத்துவார்த்தமான விளையாட்டு. இப்போ இது கலிகாலம், அது மட்டுமல்ல கணிப்பொறி காலம். விளையாட்டெல்லாம் இப்போ செல்லிலே வந்துருச்சு, கேம்ஸ் அப்படின்னு எல்லாம். ஆனால் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இருந்தாங்க. பெண்களுக்குன்னு சில விளையாட்டுக்கள், ஆண்களுக்குன்னு சில வீர விளையாட்டுக்கள், மஞ்சு விரட்டு, அந்த இளவட்டக்கல் தூக்குதல் அப்படியெல்லாம் வச்சாங்க. வீரம் வாய்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த காலத்தில். இப்போ செல்வம் வாய்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா வந்துருச்சு. காலங்கள் மாறிவிட்டன. ஆனாலும் அவங்க செஞ்ச அந்த விளையாட்டுகள் இருக்கே, ஒவ்வொரு விளையாட்டையும் நம்ம பார்த்தோம்னா அப்படியே எவ்வளவு அற்புதமான ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்போ மறைஞ்சுக்கிட்டு வருது. இருந்தாலும் சில கிராமப்புறங்களில் பல்லாங்குழி பெண்கள் விளையாடுறாங்க, பரமபதம் விளையாட்டு இருக்கு, தாயம்ங்கிற விளையாட்டு இருக்கு, சதுரங்க விளையாட்டு இருக்கு, நுண்டி அடித்து விளையாடுதல்ங்கிறது இருக்கு, கண்ணாம்பூச்சி விளையாட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, சொட்டாங்கின்னு ஒன்று, 7 கல் வச்சு மேலே தூக்கி போட்டு கையில் பிடிப்பாங்க பெண்கள். அது கிட்டி, கிளித்தட்டு, இந்த விளையாட்டெல்லாம் இப்போ ஒரு சில கிராமங்களில் இருக்கு. ஆனால் மறைஞ்சுக்கிட்டு வருது. இதை வெளிநாட்டில் இப்போ கடைப்பிடிக்கிறாங்க. சமீபத்தில் நான் ஒரு புலனத்தில் பார்த்தேன். அதில் வெளிநாட்டில் இதெல்லாம் இந்த விளையாட்டுகளை பூரா அங்கே உள்ள பெண்கள் விளையாடுறாங்க. அதை அப்படியே படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பொதுவாக பல்லாங்குழி அப்படிங்கிற விளையாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பல்லாங்குழி என்ன பண்ணுறாங்கன்னா, நகரத்தார் பெருமக்களில் சீர்வரிசை பொருட்களில் ஒரு பொருளாக அதை வைக்கிறாங்க. அதில் குழி குழியாக இருக்கும். அந்த ஒரு குழியில் நம்ம முத்து போடுவாங்க, அல்லது சோகி அப்படின்னு சொல்லி போடுவாங்க, இல்லாட்டி புளியங்கொட்டை போட்டு விளையாடுறது. 2 பேரும் எதுக்க உட்கார்றது. மீன் வடிவத்திலெல்லாம் அந்த பல்லாங்குழி இருக்கும். அதில் ஒரு குழியில் இல்லாத போது அதை எடுத்து இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கறது, இன்னொரு குழியில் அதை நிரப்புவாங்க. இது மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இருக்கும் இடத்தில் இருந்து எடுத்து இல்லாத இடத்திற்கு கொடுக்கின்ற குணம் மனிதருக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த பல்லாங்குழி விளையாடுற போதாவது நமக்கு அந்த தன்மை வரும் அப்படின்னு அந்த தமிழர்கள் முன்னால கண்டுபிடிச்ச விளையாட்டுல ஒரு அற்புதமான விளையாட்டு பல்லாங்குழி விளையாட்டு. முத்துன்னு சொல்லி ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே வருவாங்க. கடைசி அந்த முத்து தீர்ற போது அது ஒரு குழி இருக்கும். அது அதை எடுத்து தூர்வை காணுவதல் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி முத்து போடுறதுல இருக்கும் இடத்திலிருந்து இல்லாத இடத்திற்கு எடுத்து கொடுத்து இருக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வரணுங்கிறத இது தெரியப்படுத்துது. அது மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுற போது கூட பாத்தீங்கன்னா, நண்டு ஊறுது, நரி ஊறுது, குண்டு ஊறுது, குளத்து ஊறுதுன்னு சொல்லி அப்படியே சோறு ஊட்டுவாங்க. அந்த புள்ள சாப்பிடவே சாப்பிடாது, வாயை திருப்பிக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்லி கழுவி கழுவி நாய்க்கு ஊத்து, கழுவி கழுவி பூனைக்கு ஊத்து, கழுவி கழுவி காகத்துக்கு ஊத்து, கழுவி கழுவி அணிலுக்கு ஊத்துன்னு ஒவ்வொன்றுக்காக ஊற்றி அது நாய்க்குட்டிக்கு எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி இந்த மிச்சத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதை சிரிக்க வைப்பாங்க. இந்த விலா எலும்புல விரல் வச்சு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைப்பாங்க. இது என்ன தத்துவம் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான தத்துவம். நீ எல்லாருக்கும் உணவு ஊட்டணும், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கெல்லாம் நீ அந்த அன்னத்தை கொடுக்கணும். பிறகு நீயும் சாப்பிடணும். மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடணும். நீ சாப்பிட்ட பிறகு இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்படக்கூடாது, அழுகக்கூடாது. அழுகாம நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறது. நண்டு ஊறுது, நரி ஊறுது, குண்டு ஊறுதுன்னு சொல்லி காகத்துக்கு கழுவி கழுவி காகத்துக்கு ஊத்து, கழுவி கழுவி நரிக்கு ஊத்து, கழுவி கழுவி பூனைக்கு ஊத்து, கழுவி கழுவி நாய்க்கு ஊத்துன்னு அங்கே நாய் நிக்கிறதா நினைச்சு ஒவ்வொரு வாய் கொடுக்குற மாதிரி காவிப்பாங்க. சரி, கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு இந்த புள்ள சாப்பிடும். இப்படி அதை ஊட்டுறதுல அந்த காலத்துல எல்லாம் இது அற்புதமான ஒரு கலை. இதை அந்த நாட்டுப்புறங்கள்ல, கிராமத்துப்புறங்கள்ல எல்லாம் பெண்கள் இன்றையும் கடைபிடிச்சு வர்றாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள்ல பரமபதம்னு ஒரு விளையாட்டு, விடிய விடிய விளையாடுறது. அது என்ன விளையாட்டு அப்படின்னா, சிவராத்திரி அன்றைக்கு விழித்திருக்கணும், சிவனை கும்பிடணும், 6 கால பூஜையில கலந்துக்கணும். ஒரு காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு இடைவெளி இருக்கும். அந்த நேரத்தில் எதை செய்கிறது அப்படின்னா, பரமபதம்னு சொல்லி இந்த பாம்பு தாய விளையாட்டு. இந்த பாம்பு தாயத்தில் திடீர்னு கீழே இருந்து மேலே ஏறும், அந்த ஏணி ஏற்றி விடும். திரும்ப ஒரு பாம்பு கடிச்சா கீழே இறக்கி விடும், திரும்ப அடுத்த ஏணியில் மேலே ஏற்றும். இப்படி அந்த விளையாட்டு இருக்கும். ரொம்ப அற்புதமான விளையாட்டு. ஏறுற போது மகிழ்ச்சி காண்பாங்க, இறங்குற போது கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த பரமபத விளையாட்டினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை, அதற்காக நீ கவலைப்படாதே என்று அது மாதிரியான ஒரு விளையாட்டை கண்டறிந்தார்கள். இப்படி இந்த எண்ணற்ற விளையாட்டுகள் இருக்கின்றன. அந்த விளையாட்டுகளுடைய தத்துவத்தை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியப்படும் விதத்தில் இருக்கும். நம் தமிழர்களுடைய அந்த விளையாட்டு வீர விளையாட்டாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் விளையாடும் விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை பிரதிபலிப்பதாக இருக்கின்றன என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிக அற்புதமான நாள், யோகமான நாள். ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடம் என்றாலே எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம். 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கின்ற பொழுது எதிர்ப்புகள் மறையும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், கடன் சுமை குறையும், வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் மனதிலே இடம் பிடிப்பீர்கள், கேட்ட சலுகைகளை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணுகின்ற நாள். புனித பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். அது மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, சகோதர ஒற்றுமை பலப்படும். சகோதரர்களுக்குள் இருந்த அரசல் புரிதல்கள் எல்லாம் மாறும். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்தில், இனிய விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாகவே விளங்குகின்றன. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே குரு இருந்தாலே கோடி நன்மை, சேர்ந்தாலும் கோடி நன்மை, பார்த்தாலும் கோடி நன்மை. அப்புறம் என்ன, ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து உங்களுக்கு போற்றும் விதத்தில் காரியங்களை எல்லாம் முடித்துக் கொடுப்பார்கள். நினைத்தது நடக்கும். ஆதாயம் தரும் விதத்திலே பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். வரங்கள் வாயில் தேடி வந்து திரும்புகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வரலாம். ஆக தொழில் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே நீங்கள் மதிநுட்பத்தால் மகத்தான காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமான தகவலாக இருக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் படிப்படியாக தீர்ந்து மனக்கவலை மாறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் ராசிநாதன் ராசியில் இருப்பதோடு புதனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் என்று சொன்னாலே உங்களுக்கு நல்ல யோகம் வந்துவிட்டது என்று பொருள். அதாவது மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மாறும், சேமிப்பு உயரும், கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் மிக இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். செலவுகளை சமாளிக்கும் விதத்திலே வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு கூட நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்பார்த்த பொறுப்புகளை காட்டிலும் சிறப்பான பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம், யோகங்களிலே தலை சிறந்த யோகம். எனவே உங்களுக்கு இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். அதே நேரத்தில் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். நீங்கள் பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். சமயோஜிதமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கணிசமான தொகை கைகளிலே வந்து புரளுகின்ற நாள். இன்று வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும், பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் சந்திரன் மீது பதிகிறது. எனவே உங்களுக்கு இன்று பயணங்கள் பலன் தருவதாக அமைவது மட்டுமல்ல, அயல் நாட்டிலிருந்து கூட ஆதாயம் தரும் தகவல் வரலாம். ஒரு சிலர் உத்தியோகத்திலே இந்த இடத்திலிருந்து மாறி வெளிநாடு செல்லலாமா, அயல் நாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தும் இன்னும் அதற்கான முடிவு வரவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். உங்களுக்கு சம்பள உயர்வுடன் நாங்கள் அழைக்கிறோம் என்று கூட வரலாம். அதே நேரத்தில் 10ஆம் இடம் சூரியன் பலம் பெற்றிருப்பதனாலே தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். நண்பர்கள் உதவியோடு ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அரசு வழியிலும் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. மேலிடத்தில் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்டு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கலாம் என்று தீர்மானிப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். தன்னிச்சையாக நீங்கள் இயங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஒருவரை சார்ந்து இருப்பவர்கள் தனித்து இயங்க விரும்புகிற நேரத்தில், இந்த நேரத்தில் உங்களுக்கு தனித்து இயங்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும். அது மட்டுமல்ல, 3 ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். கண்ணேறுபடும் விதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரப்போகின்றது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். பண பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்திருந்தால் அது உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். இன்று வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை, மின்சாதன பொருட்களை வாங்குவதில் அக்கறை கூடுகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் நாள். இன்று மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுக்கிரனின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வைத்திருக்கும் வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். ஜென்ம ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ராகு இருக்கும் இடத்திற்கு அதிக பலன். ஸ்தானாதிபதி சனி, அது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். பலமிழந்திருக்கின்ற போது குருவின் பார்வையும் பதிவதனாலே நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். உங்கள் கை ஓங்கும். சக பணியாளர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சச்சரவுகள் மாறும். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுயமாக செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக செய்யும் முயற்சி கூட கைகூடலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கையிருப்புகள் கரையலாம். கட்டிடப் பணிகளை தொடரலாமா என்று சிந்திப்பீர்கள். 7 செவ்வாய் இருக்கின்றார். உடன்பிறப்புகளுக்குள் கொஞ்சம் அரசல் புரசல்கள் ஏற்படும். எதையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்தும் நிதானித்தும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து தொடங்குங்கள். என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். எனவே மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.